Hello everyone. நாம பார்க்கறது 10th மேக்ஸ் அல்ல 3rd chapter algebraல exercise 3.13ல 4th question பாருங்க. If a, b are real, then show that the roots of the equation a minus b x squared minus 6 into a plus b into x minus 9 a minus b equal to 0 are real and unequal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா என்ன? டெல்லோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் இருக்கக்கூடிய ஏ அண்ட் பி வேல்யூஸ் வந்து ரியல் வேல்யூஸ், அதாவது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டு a minus b equal to 0. இப்போ என்ன பண்ணணும்னா del வேல்யூ கண்டுபிடிக்கணும். del is equal to b squared minus 4ac. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே எல்லாமே ஸ்மால் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் ஃபார்முலாவை கேப்ஸில் எழுதிக்கிறேன். b squared minus 4ac. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏபிசி வேல்யூவை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து இதில் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூனா என்னது, எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் ஏ மைனஸ் பி. அடுத்தது பி வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அடுத்தது சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சரியா? டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்னது மைனஸ் 6 ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 4ab. ஏவோட வேல்யூ என்னது ஏ மைனஸ் பி. சியோட வேல்யூ என்னது மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு வரேன். மைனஸ் ஸ்கொயர்ட் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது 6 ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 4s are 36. அடுத்தது இங்கே ஒரு ஏ மைனஸ் பி இருக்குது, இங்கே ஏ மைனஸ் பி இருக்குது. ஸோ அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்ட் என்னது 36 ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 36 a minus b whole squared. இப்போ இங்கே இருந்து 36 காமனாக வெளியே எடுத்துடுறேன். 36 வெளியே எடுத்தோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, a plus b whole squared plus a minus b whole squared. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 36 இன்ட்டு a plus b whole squared ஃபார்முலா என்ன, a squared plus b squared plus 2ab plus அடுத்தது a minus b whole squared, a squared plus b squared மைனஸ் 2ab. இப்போ எது கேன்சல் ஆகுது பாருங்கள், ப்ளஸ் 2ab கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடும். அப்போ 36 இது ஒரு ஏ ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ சப்போர்ட் 2a ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஒரு பி ஸ்கொயர்ட் இருக்குது, ப்ளஸ் 2b ஸ்கொயர்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், 2வை காமனாக வெளியே எடுத்துடுறேன். 36 இன்ட்டு 2 ரிமைனிங் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட். 36 இன்ட்டு 2 என்னது 72 a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இதுதான் நம்மளோட டெல் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 72 இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ 72 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி வேல்யூஸ் வந்து நமக்கு ரியல் வேல்யூஸ், ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, எல்லா நம்பர்ஸுமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸு, ஹோல் நம்பர்ஸு, ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ், இன்டீஜர் நம்பர்ஸ், எல்லா நம்பர்ஸுமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ எனி 2 வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஏக்கு நான் -1, பிக்கு வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 72 ஏ ஸ்கொயர்ட் -1 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட். இப்போ 72 1 ப்ளஸ் 2 2s are 4. ஓகேவா? equal to 72 into 5 multiply பண்ணினா உங்களுக்கு 5 2s are 10 0 remaining 1 7 5s are 35 1 36. ஆன்சர் என்ன கிடைக்குது, 360 கிடைக்குது. அதுவும் நமக்கு greater than 0 வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஏ அண்ட் பி வந்து ரியல் வேல்யூஸ். நம்ம ரியல் வேல்யூஸ் அப்ளை பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குது, greater than 0வாக தான் இருக்குது. therefore the roots are real and unequal. ஓகேவா? இதோட சம் முடிஞ்சுது.